நானே போய் மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. வணக்கம் காய்ஸ், கேலிஸ்தானிக்ஸ் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்றதுல நீ 4:34 வழக்கம் போல காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு 2 தோசை அமைக்கிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு கிளாஸ்லாம் சஸ்பெண்ட் ஆகி காலேஜே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு. நம்ம வடக்கு நண்பரோட ஃபோனை வாங்கி லாங்குவேஜை மாத்திரம்னு ஃபோனை வாங்கிட்டானுங்க. ஹிந்தி லாங்குவேஜில் மாற்றத்துக்கு ஏதோ அரபு லாங்குவேஜில் ஏதோ மாற்றி விட்டுக்கிறானுங்க போல. லாங்குவேஜை மாற்றலான்னு பார்த்தா என்ன போட்டுக்குதுன்னே தெரில அவனுக்கு. அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து கொஞ்சம் மாற்றி விட்டோம். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 1 கிராம் மலாட்டை அப்படியே கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு லஞ்சு மொத்தம் 3 ரவுண்டு. முதல் ரவுண்டு மீன் குழம்பு மீனோட, ரவுண்ட் 2 வாங்கிட்டு வந்து 100 கிராம் பீனட், கடைசி ரவுண்டே வீட்டில் வாங்கிட்டு வந்து ரஸ்க்கு. எல்லா ரவுண்டுக்கும் 1 மணி நேரம் கேப் விட்டு தான் உள்ள இறக்குனேன். அப்புறம் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கும் கிளாஸுக்கு போனதை வீடியோ எடுக்கல. இவ்வளோ டெடிகேஷனாக படிக்கிறேன்னு நினைக்கிறேன். கொடுங்கடா நான் வீட்டுக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா விட மாட்டானுங்க. பிரியாணி சாப்பிட என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாலும் விட மாட்டானுங்க. நானும் நாளைக்கு சாப்பிடலான்னு கன்வென்ஸ் பண்ணுறேன். என்ன கன்வென்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்து சாப்பிட வைக்கிறானுங்க. நான் தான் சொல்ல அப்புறம் பஸ் ஏறி இறங்கி ஸ்ட்ரைட்டாக மெடிக்கல் தான் போனேன். நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. இவனை எப்படியே விட்டா சரி வராதுன்னு தான் போய் மாத்திரையை வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு போனதும் சூடாக 2 முட்டையை வாயில போட்டுக்கணும். மல்டி வைட்டமின் டேப்லெட், ஃபிஷாயில் அப்படின்லாம் எடுக்க வேண்டியவன் சளி இரும்பல் மாத்திரலாம் எடுக்க வச்சிட்டாங்க. நாளைக்கு சரியாகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நாளைக்கு பார்ப்போம். பை பை.